முதல்ல கேசினோ தியேட்டர் அப்படின்னாலே வந்து இந்த சிலை தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1940 வைக்கும் போதுலேருந்து இந்த சிலை இருக்கு. தியேட்டர் அவங்க ஆரம்பிச்ச புதுசுலேயே இது இருக்கு. ஓகே. இது ஒரு இங்கே ஒரு ஐகானிக் ஒரு லேண்ட்மார்க் மாதிரியே இது செட் பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த காலத்து படங்கள்ல கூட இது வந்திருக்கு. கேசினோ தியேட்டர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? முதல்ல இந்த தியேட்டர் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரெடி பண்ணி கோமாளி படத்துக்கு தான் ஓப்பன் பண்ணோம். இந்த தியேட்டர் என்ன ஸ்பெஷல்னா, ஆக்சுவலாக இந்த ஏரியாவே வந்து தியேட்டருக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஓகே. நீங்கள் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக 6-7 தியேட்டர் இருக்கும் இங்கே சுற்றி. நீங்கள் ஏதாவது கத்தி செலிப்ரேட் பண்ணுற ஏதாவது ஒரு ஆக்டரோட ஃபேனா? யாரோட? இல்லை, எனக்கு மனசில் பிடிச்சதுன்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவர் சொல்லும் போதே 40 வருஷம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமா ஒரு ஆப்ரேட்டர்? 42 வருஷம் 43 வருஷம். இப்போ நீங்கள் முதல்ல எந்த தியேட்டரில் ஸ்டார்ட் பண்ணீங்க? சன் தியேட்டரில் இருந்து ஆப்ரேட்டர் அப்ரெண்டிஸாக இருந்து லைசன்ஸ் எடுத்து பைலட்டில் 79ல் இருந்து இருந்தேன். 2014 வரைக்கும். ஓகே. அப்புறம் இங்கே இருந்து கிட்டத்தட்ட எத்தனை படத்துக்கு நீ ஆப்ரேட்டராக வேலை பார்த்துருக்கீங்க? இங்கிலீஷ் படம் தான் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு 70,000 படம் 75,000 படம். 70,000 75,000 படமா? என்னென்ன சொல்கிறீங்க? ஹாலிவுட் ஹீரோ அதாவது ஃபேவரட் ஹீரோ யாருன்னு? கிளின்ட் ஈஸ்ட்வுட் ரொம்ப பிடிக்கும். மேனேஜ் பண்ணுறதை தாண்டி வேற என்னெல்லாம் ஒர்க் வந்து நீங்கள் கேசினோவில் பண்ணுவீங்க? ஓனர் நம்ம தனியாக இருக்கல, அவங்க கூட எல்லாரு கூடயும் இருந்து எல்லா வேலையுமே நாங்கள் இங்கே பார்ப்போம்.